Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் பங்களாதேஷ். ஸோ ஐசிசி T20 வேர்ல்டு கப்பில் ரெண்டு டீம் வந்து மோத போகிறாங்க. ஸோ நடக்கக்கூடிய கிரவுண்டு தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரவுண்ட். இந்தியா பாகிஸ்தான் ஆன சேம் கிரவுண்டில் தான் அந்த மேட்ச்ன்றது நடக்க போகுது. அதுக்கு முன்னாடியே அந்த பிச்சு எப்படிலாம் பிஹேவ் பண்ணிச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். விராட் கோலினாலையும் ஸ்கோர் பண்ண முடியல, பாபர் ஆசம்னாலையும் ஸ்கோர் பண்ண முடியல, எவ்வளோ பெரிய பேட்டர்னாலையுமே அந்த கிரவுண்டில் ஸ்கோரே பண்ண முடியல. அந்த பிச்சு மாறுற மாதிரியும் தெரியல. ஏன்னா நேற்று கொஞ்சம் பேட்டிங்கு ஃபேவராக இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மறுபடியுமே ஒரு 70 ரன்னுக்கு மேலே எல்லாரும் அவுட் ஆனாங்க. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது என்னென்னா இந்தியா வின்னும் பண்ணாங்க. அதை கடைசியில் அடிக்கவே முடியல. இஃப்திகா அகமது அதுக்கப்புறம் இமாது வாசிம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இருக்கிற எல்லா பவுலரையும் எடுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றி போடுறது தான் ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான சான்ஸாக இருக்கும். அதில் ஒரு சில ஸ்டாட்ஸையும் நம்ம பயன்படுத்தணும். முக்கியமானது இருக்குது இந்த பிச்சில். கண்டிப்பாக நிறையா மெயினான பிளேயர்ஸ் ஆட மாட்டாங்க சரியான்றதை நம்ம சொல்லியிருப்போம். ஸோ நம்மளுமே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் ஸ்மால் லீக் டீமில். இருந்தாலும் பெரிய ஒரு வின்னு கிடச்சிச்சு. டெலகிராம் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ ஜடேஜாவை எடுத்துருக்கக்கூடாது. ஸோ ஜடேஜாவுக்கு பதிலாக ஏதோ ஒரு மீடியம் பேசர் எடுத்திருந்தா கூட இன்னும் நல்லா பாயிண்ட்ஸுன்றது கிடச்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேசர்ஸ்க்கு தான் ஹெல்ப் பண்ணுறது இருக்குது. ஸோ 21st ஸோ 21வது மேட்ச்சு பங்களாதேஷ் சவுத் ஆஃப்ரிக்கா ஆட போகிறாங்க. 11th ஜூன் 8 மணிக்கு ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் நியூயார்க்கு நாசார் ஸ்டேடியமில். ஸோ 11 சேலஞ்சர்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணாங்க, கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் உங்களுக்கு ஃப்ரீ கிவ்வே இருக்குது. டிடிஎஸும் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது இந்த ஆப்பில். ஆல்ரெடி நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். வின் பண்ணதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணி பாருங்கள். டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. ஜிஎஸ்டியும் ஃப்ரீயாக தராங்க, டிடிஎஸும் ஃப்ரீயாக தராங்க. ஸோ அவங்க ஆப்பை டெவலப் பண்ணணும், அவ்வளோதான் அவங்களோட கான்செப்ட்டு. இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க இவ்வளோ அமௌண்ட் வந்து இது பண்ணேன் வித்ட்ரா பண்ணோன்னே இவ்வளோ இது பிடிச்சிட்டாங்க டிடிஎஸ்னு. ஸோ இதெல்லாம் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஜிஎஸ்டி ஃப்ரீயாக தராங்க, டிடிஎஸும் ஃப்ரீயாக தராங்க. பயன்படுத்திக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணவங்க 2K டெக்கன்ட்ராஃபரோட பயன்படுத்துங்க. ஸ்மால் லீக்கு ப்ளே பண்ணி பாருங்கள், ஈஸியாகவே வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும். ஆப்போசிட்டில் வர நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமாக வருவாங்க. கொஞ்சம் லாஜிக்கலாக டீம் போட்டால் நம்ம வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ இந்த பிச்சு, ஸோ நியூயார்க் பிச்சை பொறுத்தவரையாக கடைசியாக நடந்த மேட்சஸை அப்படியே நான் ரீட் பண்ணுறேன். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் கடைசியாக நடந்தது. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா நெதர்லாந்து ஆடினாங்க. அந்த மேட்ச் எவ்வளோ க்ளோஸாக போச்சுன்னு பார்த்துருப்பீங்க. டேவிட் மில்லர் எடுத்துகிட்டு போனாரே தவிர்த்து மற்றபடி லோகன் வேன்பிக் 2 விக்கெட்டு, செகண்ட் பவுல் பண்ணுறப்போ பேஸ்டி லீட் 1 விக்கெட். அதுக்கப்புறமா கிங்மா, ஸோ கிங்மான்னு ஒரு பிளேயர் இருப்பார், அவர் இனிஷியலாக அவரே ஒரு 2-3 விக்கெட் எடுத்தார். அதில் ரைஸா ஹென்ட்ரிக்ஸ் தொடர்ந்து டக்கு, ஆடல் மாக்ரம் டக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிச்சே இருந்திருக்கு. போன மேட்ச்சுமே விராட் கோலி ஃப்ளாப்பு, ரோஹித் சர்மா ஃப்ளாப் எதிர்பார்த்தது தான் சாயின்ஸ் ஆஃப்ரெடிக்கு எதிராக, சூரியகுமார் யாதவ் ஃப்ளாப். இந்த சைடில் உங்களுக்கு பாபர் ஆசம், ஃபக்கர் ஜமான் வந்த எல்லாருமே வந்து உங்களுக்கு ஃப்ளாப் தான். மீடியம் பேசர்ஸ்க்கு மட்டும்தான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது இருக்குது. இந்த பிச்சை மாற்றவும் முடியாது, வாய்ப்பே இல்லை. இந்த வேர்ல்டு கப் இப்படி தான் போகும். கம்மியான ஒரு 120 ரன் அடித்தா கூட அதை திருப்பி அடிக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் பங்களாதேஷாக இருந்தாலும் சரி, சவுத் ஆஃப்ரிக்கா இருந்தாலும் சரி, டீமுன்றதை அதிகமாக எடுத்துக்கிறது, மீடியம் பேஸில் எடுத்துக்கிறது பெட்ரு. ஸோ பாப்பா ஃபுல் டீட்டெயில்ஸு வாங்க வீடியோவில் போகலாம். டீம் காம்பினேஷன் பார்த்தோம்னா ஓவரால் இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்சஸ் 2 மேட்சுமே இதே கிரவுண்டில் தான் சவுத் ஆஃப்ரிக்கா ஆடிருக்காங்க. அதில் 2 மேட்ச்லையுமே ரைஸா ஹென்ட்ரிக்ஸ் ஃப்ளாப்பு. குவிண்டன்டிக்காக ஏதோ ஒரு மேட்ச் கொஞ்சம் தட்டி ஆடினார். போன மேட்ச் வந்து ரன் அவுட்டுன்னு நினைக்கிறேன், அவரும் ஃப்ளாப்பு. ஆடல் மாக்ரம் சுத்தமாக ஆடவே இல்லை. ஹென்ரி கிளாசன் ஒரு மேட்ச்சில் ஏதோ கொஞ்சம் ஆடினார், அதுக்கப்புறம் அவரும் ஃப்ளாப்பு. டேவிட் மில்லர் மிடில் ஆர்டர் வந்துடுறார். ஸோ மிடில் ஆர்டரில் ஓரளவுக்கு ஹெல்ப் இருக்கா அப்படின்னா இருக்குது. மிடில் ஆர்டர் பேட்டர் ஏதோ ஓரளவுக்கு அவங்களோட பேஸ் அட்டாக் குறையிறப்ப வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்குன்னு ஒரு 4 பேசர் பயங்கரமாக எடுத்துகிட்டு வந்து தொடர்ச்சியாக போட்டால் மிடில் ஆர்டர் ஆடுறதுமே கஷ்டம்தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மார்க் ஆன்சன், ரபாடா, ஆண்ட்ரிக் நாயா, பிராட்மேன், இந்த 4 பேர்னா மாற்றி போல் பண்ணுவாங்க. அப்போ மிடில் ஆர்டருமே வந்து ஸ்கோர் பண்ணுறது இவங்களுக்கு கஷ்டம்தான். ஸோ அப்போது பங்களாதேஷ் சைடில் நமக்கு பேசர்ஸ்ன்னு பார்த்தோம்னா டஸ்கின் அகமது 1, முஸ்தபிசூர் ரஹ்மான் 2, அதுக்கப்புறமா தன்சீம் சக்கீம். ஸோ இந்த 3 பேர் மட்டும்தான் வந்து பேசர்ஸு. 4வது பேசர் பார்த்தா சௌமியா சர்க்கார். ஸோ இவரை ஒரு ரிஸ்க்காக வேணால் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த 3 பேர் போல் பண்ணி விக்கெட் கிடைக்கல, நம்ம மீடியம் பேசரை ட்ரை பண்ணுவோம்னு நினச்சாங்கன்னா சௌமியா சர்க்கார் தான் ட்ரை பண்ணி ஆகணும். அப்போது இவரை யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவர் புவர் பேட்டிங் தான் கொடுத்துருக்காரு. லாஜிக்கலாக எல்லோரும் யோசிக்கிறதும் இனிஷியல் ஸ்பெல் இவங்க பவுல் பண்ணுறப்போ சௌமியா சர்க்கார் அவுட் ஆவார். அது ஓகே தான், கரெக்ட் தான். பட் அதே சௌமியா சர்க்கார் ஒரு 10 ரன்னோ 20 ரன்னோ அடிச்சுட்டு பவுலிங் போட்டு 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டா கூட நமக்கு தான் லக்கு. ஸோ ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக சௌமியா சர்க்காரை பார்க்கலாம். மற்றபடி பார்த்தோம்னா சேஃப் பிக்ஸாக சைஃப் அல் ஹசான். காரணம் என்னென்னா பெரிய அளவில் ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷன் மாறி போல் 2 பேர் லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, இதெல்லாம் ரைட் ஹேண்டரு. ஏதோ ஒரு அவர் எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி ஒரு விக்கெட்டு
மிடில் பேட்டிங் வந்து ஒரு 10-15 ரன் அடித்தா கூட டீசெண்டான ஒரு ஆப்ஷனாக இருப்பார். ஸோ அதனால் ஒரு ஹை ரிஸ்க் டிஃபரன்ஷியல் பிக்காக சௌமியா சர்க்காரும், சேஃப் பிக்காக நம்ம சைப் அல் ஹசன், தஸ்கின் அகமது, அதுக்கப்புறமா முஸ்தபிசூர் ரஹ்மான் இவங்கெல்லாம் வந்து ஒரு சேஃபஸ்ட்டு பிக்கு. இதில் டிஃபரன்ஷியல் பிக்காக சயீப், தன்சீம் சயீப் இவருமே வந்து டீசெண்டான ஒரு பேசர் தான். அவருக்கும் விக்கெட் கிடைக்கலாம். இல்லை எல்லா பேசருமே எடுத்துகிட்டு போகணுன்னா அந்த 3 பேர் எடுத்துக்கோங்க. சௌமியா சர்க்கார் வந்து ஒரு 4வது பேசர், அதுக்கப்புறமா 5, 6, 7, 8. ஸோ 8 பேர் இதிலே வந்துடுவாங்க. விக்கெட் கீப்பிங்கில் ஒரு ஆள் எடுக்கணும். ஸோ அதில் குவிண்டன் டிகாக்கா இல்லாட்டி ஹென்ரி கிளாசன் எடுத்தால் கூட 9. மீதி 2 பிளேயருக்கு லாஜிக்கலாக பார்த்தோம்னா ஆடல் மாக்ரம் எடுக்கலாம். காரணம் என்னென்னா அதிகமான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இங்கே இருக்கிறதுனால ஆடல் மாக்ரம் தான் வந்து பவுலிங் அதிகமாக போட வாய்ப்பு இருக்கும். கேசவ் மகாராஜோட ஓவர்ஸ் வந்து கட் ஆகும். அதனால் அவர் எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னுமே வந்து இன்னொரு சைடு வந்து ஸ்டப்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு டீசென்ட் பிக்ஸு. டேவிட் மில்லர் சேசிங்கில் நல்லா ஆடுவார். அதே டேவிட் மில்லர் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இந்த கிரவுண்ட்லேயே ஆடினாலும் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். பட் சேசிங்னே வந்தால் டேவிட் மில்லர் கேம் எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளேயர். சேசிங் வந்தாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இனிஷியல் விக்கெட்ஸ் போகுன்ற லாஜிக்கில் கூட நீங்கள் யோசிச்சுட்டு டேவிட் மில்லர் எடுத்துகிட்டு போகிறது பெட்டர் தான். ஸோ கிராண்ட் லீக்ஸில் கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டனில் டேவிட் மில்லரு, அதுக்கப்புறமா கண்டிப்பாக ரபாடா யாரும் ட்ரை பண்ண போகிறதில்ல விக்கெட் கம்மியாக எடுக்கிறதுனால. ரபாடா, ஏடல் மாக்ரம், இந்த சைடில் உங்களுக்கு சைப் அல் ஹசன், அவரையுமே யாருமே வந்து பெரிய அளவில் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா தஸ்கின் அகமது. ஸோ இவங்கெல்லாம் வந்து கிராண்ட் லீக்ஸ்க்கும் நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸு. அப்போ சேஃப் ஆப்ஷன்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன்னா பிராட்மேன், ஆண்ட்ரிக் நாக்கியா 2 பேர் சூப்பரான ஆப்ஷன். அடுத்ததாக பார்த்தோம்னா முஸ்தபிசூர் ரஹ்மான் ஃபஸ்ட்டு பால் பண்ணால் நல்ல ஆப்ஷன். டெத்தில் போட்டு விக்கெட்டுன்றதை அதிகமாக எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ஹையாகவே இருக்கும். ஸோ அதனால் அவரை நம்ம ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ டாப்பில் கண்டிப்பாக விக்கெட் போகுமா அப்படின்னா இந்த பிச்சு வந்து மாறுறதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்தோம்னாலே உங்களுக்கு டாப்பில் விக்கெட்ஸ் போகுது. அதுக்கப்புறம் மிடில் இருக்கவங்க ஏதோ ஓரளவுக்கு ஆடுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியம் பேசர்ஸ்க்கு ஹெல்ப்பாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் அதையே நம்ம ஃபாலோ பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ டெத் பவுலிங்னு பார்க்குறப்போ பிராட்மேனை தான் வந்து டெத்தில் பவுல் பண்ண வைக்கிறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. இனிஷியல் ஸ்பெல் ப்ளஸ் அதுக்கப்புறமா வந்து டெத்தில் பவுல் பண்ணுறாரு. இந்த சைடில் டெத்தில் உங்களுக்கு தஸ்கின் அகமதும் முஸ்தபிசூர் ரஹ்மான் தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மீடியம் பேசர்ஸ்குள்ளேயே நம்ம மாற்றி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறது ஒரு ட்ரம் கார்டு பிக்காக மிடில் ஆர்டரில் நம்ம எடுத்துகிட்டு போகணும்னா ஒரு டேவிட் மில்லரு, அதுக்கப்புறமா முகமதுல்லா இந்த மாதிரி பிளேயர்ஸை ட்ரை பண்ணுறது ஒரு டீசெண்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். சாண்டோ சுத்தமாக ஃபார்ம்லேயே கிடையாது. அதேமாதிரி லிட்டன் தாஸ் சரியான பேஸில் போகிறப்ப அவுட்டாக இருந்தால் நம்ம வந்து பார்த்துருக்கோம். தன்சீம் ஹசான் ஒரு பிளேயர் ட்ரை பண்ணுறாங்க, அவரும் சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லை. தௌரித் ஹிடாய் வந்து ஸ்பின்னர் தூக்கி போட்டால் அடிப்பார். மீடியம் பேசர்ஸ் சரியான வேகத்தில் போடுறப்போ அவரும் அவுட் ஆவார். இந்த 2 பேரும் ஓரளவுக்கு கேம் எடுத்துகிட்டு போகலாம். அதேமாதிரி இந்த சைடு பார்க்குறப்போ உங்களுக்கு ஹென்ரி கிளாசன் ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடுவார், அவருமே பேசர்ஸுக்கு தடுமாறுறாரு. ஏடல் மாக்ரம் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. அதேமாதிரி ரைசாக் ஹென்ட்ரிக்ஸ் சொல்கிற அளவுக்கு எந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை. டேவிட் மில்லர் நல்லாவே கேம் எடுத்துகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் ஸ்டப்ஸாக பார்த்தோம்னா ஓரளவுக்கு டபுள் ஆப்ஷன் ரொட்டேட் பண்ணி ஆடுறதும் ஓரளவுக்கு டீசெண்டான ஆப்ஷன்ஸாக இருக்குது. ஸோ ஓவரால் பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸு ஆண்ட்ரிக் நாக்கியா, பிராட்மேன் 2 பேர், மார்க்கோ யான்சன் இந்த 3 பேர் சூப்பர் ஆப்ஷன்ஸு. இந்த சைடில் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ்னால் தஸ்கின் அகமது, முஸ்தபிசூர் ரஹ்மான். ஸோ இந்த 5 பேர் தான். சைப் அல் ஹசன், ஆடல் மாக்ரம், அதுக்கப்புறம் சௌமியா சர்க்கார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன்ஸை நம்ம ஒரு ரிஸ்க்கான கிராண்ட் லீக்ஸில் மட்டும் ட்ரை பண்ணுறது தான் நல்ல ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் எத்தனை தடவை இந்த பிச்சோட ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்குது. பேட்டர்ஸ்னால் ஆடவே முடியல. இந்த டாப் ஆர்டர் பேட்டர் ஃபுல்லாமே ஃப்ளாப் தான் ஆகிறாங்க. ஸோ ஹை ரிஸ்க் எடுத்து நீங்கள் கிராண்ட் லீக்ஸில் மாற்றி டீம் எடுத்தால் கண்டிப்பாக க்ளோஸாக போக முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாரி நம்ம ஸ்மால் லீக் கொடுத்துருக்கோம், இன்னிங்ஸுன்றது கிடச்சிருக்கு. ஸோ அதில் பார்த்தோம்னா ஓரளவுக்கு நான் கெஸ் பண்ண வரைய இந்த ஒன் சைடு மேட்ச் ஒரு பெரிய டீம் ஒரு சின்ன டீம் ஆடுறப்போ கேப்டன் வைஸ் கேப்டனில் முடியக்கூடிய மேட்ச் மட்டும்தான் நம்மளால் வின் பண்ண முடியல. பெரிய மேட்சஸ் எல்லாமே நான் வின்னிங்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கிலாந்து ஆஸ்திரேலியா பெரிய மேட்ச் யாராலே கணிக்க முடியாது, அதை வந்து கெஸ் பண்ணேன். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சுக்கும் சூப்பரான ஒரு டீம்ன்றதை நம்ம கொடுத்துருந்தோம். பட் சின்ன மேட்சஸ்க்கு எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. டீம் கொடுத்துட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கொடுக்குறது மாற்றி கொடுத்துட்றேன். சப்போஸ் உங்களுக்கு ஒரு சின்ன டீம் ஒரு பெரிய டீம் ஆடுறாங்க அப்படின்னா நான் டீம் கொடுத்தாலுமே நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணால் ப்ளே பண்ணிக்கோங்க, ஓனாகவும் ப்ளே பண்ணுங்கள். அதான் நான் சொல்கிறேன். குபேரா ஃபேண்டசி ஆப்லேயும் ப்ளே பண்ணுறவங்க நான் மார்க் பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு ஐடியா இருந்தால் வேறு பிளேயரை மார்க் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட ஐடியாஸ் வச்சே ப்ளே பண்ணுங்கள். ஐபிஎல் மாதிரி கிடையாது, T20 வேர்ல்டு கப்பு ஈஸியாக கிராண்ட் லீக் ஜெயிக்க முடியும், க்ளோஸாகவும் போகலாம். நீங்கள் நல்லா ஒரு 5-6 டீம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சின்ன ஆப்ஸில் கூட நிறையா ப்ரைஸ் தராங்க, அதில் கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டாட்ஸ்ன்னு பார்த்தோம்னா குவிண்டன் டிகாக்கு 38 ரன் ஆவரேஜ் இருக்காரு. பட் வென்யூவில் ஃப்ளாப்பு. என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் ஒரு ரிசர்வ் அந்த மாதிரி ஒரு 2-3 கேட்ச் பிடிச்சிட்டு ஏதோ குத்து மதிப்பாக ஒரு 20 ரன் அடிச்சிட்டான்னா நல்லா பாயிண்ட்ன்றது வரும்.
அது ஒரு அட்வான்டேஜ். ரைஸா ஹென்ட்ரிக்ஸு ஹெட் ஹெட்லி ஃப்ளாப்பு, வென்யூலையும் ஃப்ளாப்பு. ஏடல் மார்க்ரம் ஹெட் ஹெட்லி ஃப்ளாப்பு, வென்யூலையுமே ஃப்ளாப்பு. 2 பேருமே வந்து அல்ட்ரா ஃப்ளாப் பிளேயர்ஸாக இருக்காங்க. ரபாடா ஹெட் ஹெட்டில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு, வென்யூவில் 2 விக்கெட். ஆண்ட்ரிக் நாக்கியா ஹெட் ஹெட்லேயும் 7 விக்கெட், வென்யூலையும் 6 விக்கெட். தரமான ஒரு ஃபார்மு, நல்ல ஒரு ரெக்கார்டு. இவர் போடுற பேஸுக்கெலாம் வந்து ஆட முடியாது பங்களாதேஷ் பேட்டர்ஸ்னால், கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. மேபி ஒரு முகமதுல்லா சைப் அல் ஹசான் வரப்போ இவர் பவுல் பண்ணால் ஏதோ கொஞ்சம் விக்கெட் எடுக்காமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். மார்க்கோ யான்சன் வென்யூவில் 2 மேட்ச் 2 விக்கெட்டு. கிட்டத்தட்ட போன மேட்ச் மார்க்கோ யான்சன் 4 விக்கெட் எடுக்கிறது. ஒரு மேட்ச் ஒரு விக்கெட் நோ பால், ஒரு கேட்சை ட்ராப் பண்ணுவார். பட் நல்லாவே வந்து பவுல் பண்ணார். சௌமியா சர்க்கார் ஹெட் ஹெட்டில் 25 ரன் ஆவரேஜ். எப்போ வேணால் இவர் பவுல் பண்ணவும் சான்ஸ்ன்றது இருக்கும். ரிட்டர்ன் தாஸ் 5 மேட்ச்சில் 95. சைப் அல் ஹசான் 7 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. டஸ்கின் அகமது 4 மேட்ச்சில் 3 விக்கெட்டு. முஸ்தபிசூர் ரஹ்மான் ஒரே ஒரு விக்கெட்டு தான். ஸோ ஃபஸ்ட் பவுல் பண்ணால் கேப்டன்ஸ் ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் பவுல் பண்ணால் வேண்டாம். ஏன்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்போ நல்லா ஸ்விங்கு, ஓரளவுக்கு பேஸ் இருக்கவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும். ஃபஸ்ட் பவுல் பண்ணால் இவர் டெத்தில் போடுவாருன்ற கான்செப்ட் தான். ஸோ டீமுன்னு பார்த்தோம்னா மார்க்கோ யான்சன் கொடுத்துருக்கேன், ஏன்னா பேட்டிங்குமே கொஞ்சம் வருவார். அதுக்கப்புறம் பேட்மேனு ஆண்ட்ரிக் நாக்கியாவும் நல்ல ஆப்ஷன் தான். இருக்க எல்லா பேசர்ஸையுமே வந்து எடுத்திருக்கேன். ஹிடாய்க்கு பதிலாக அந்த இடத்துல சர்க்கார் எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஆப்ஷன். ஃபுல்லாக மிடில் ஆர்டர் வந்துட்டேன். ஸோ டேவிட் மில்லர், அதுக்கப்புறம் ஏடல் மார்க்ரம் எடுத்திருக்கேன். காரணம் என்னென்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, தேவைப்பட்ட ஆஃப் ஸ்பின் போட்டு ஏதோ ஒரு லக்கில் விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். குவிண்டன் டிகாக் வேணான்னா ஹென்ரி கிளாசனை எடுத்துக்கோங்க. ஸோ இவங்களுமே நல்ல கேப்டன்ஷிப் சாய்ஸ் தான், ஏன்னா டஸ்கின் ஆகும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார். ஃபேப்லோன் ஆப்பு ஸ்மால் லீக் பெஸ்ட்டான ஒரு ஆப். ஈஸியாக நீங்கள் வின் பண்ண முடியும் ஸ்மால் லீக்கில். ஸ்ப்ளிட் பண்ணி வேறு காண்டாஸில் ஜாயின் பண்ணுங்கள், வேறு நார்த் இந்தியன்ஸ் கூட ஜாயின் பண்ணுங்கள், ஈஸியாக ஜெயிக்கலாம். எல்லா வின்னிங்ஸுமே நம்ம டெலகிராம்லேயுமே அப்டேட் பண்ணியிருப்போம், டெலகிராமையும் ஷோ பண்ணுறேன். அதேமாதிரி இதில் ட்ரேடிங்குமே இருக்குது, எஸ்ஆர்னோ ஈஸியாக. இதில் ஒரு சின்ன டீம் ஒரு பெரிய டீம் ஆடுறப்போ சும்மா அமௌண்ட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தா வாங்குங்க. ஒரு லக்கில் அப்படி ஜெயிச்சா உங்களுக்கு 9% வந்து அப்படியே எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுன்றது கிடைக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, ₹1 வாங்குறீங்க அப்படின்னா ரிட்டர்ன் உங்களுக்கு ₹9 கிடைக்கும். கிட்டத்தட்ட ₹9 ப்ராஃபிட் வந்து ஒரு ட்ரேடிங்க்கே கிடைக்கும். அதேமாதிரி நீங்கள் எத்தனை ட்ரேட் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த அப்செட்ஸ்லாம் நடக்குதுல்ல, அதை வச்சு சொல்கிறேன். ஸோ ரொம்ப இதாக தான் கொடுப்பாங்க ட்ரேடிங்கில். ஸோ அதனால் ட்ரை பண்ணி உங்களுக்கு தோணும், இப்போது வந்து ஒரு பெரிய டீம் ஒரு சின்ன டீம் ஆடுறப்போ கண்டிப்பாக இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முன்னாடி ஓரளவுக்கு வந்து ஸ்டாட்ஸு சொல்லியிருக்கேன், ஏன்னா அந்த விக்கெட் அப்படி தான் பிஹேவ் பண்ணுது. பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இல்லை. ஸோ பார்க்கலாம், முடிஞ்சாலும் நல்ல டீமாக கொடுக்க பார்க்குறேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி. சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஃபேக் சேனல்ஸ் எதுவும் ஜாயின் பண்ணிடாதீங்க, இதுதான் வந்து கரெக்டான ஒரிஜினல் சேனல். அதேமாதிரி டீம் தரேன் அமௌண்ட்டுன்னு கேட்டால் எங்கேயுமே கொடுக்காதீங்க, உங்கள் டீமை வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதான் நான் எப்போயே சொல்கிறது. இல்லை ஃப்ரீயாக டீம்ஸ் கிடச்சா அதை வச்சு ஆல்டர் பண்ணி கூட ப்ளே பண்ணுங்கள். அமௌண்ட் கொடுத்து டீம் வாங்குறது ரொம்ப வேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக யாரும் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஃப்ரீ டீம்ஸை பயன்படுத்துங்க, உங்களோட டீம்ஸை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ வின்னிங்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணி தான் இருக்கோம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி ப்ளே பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். இன்ஸ்டால் பண்ணாத ஆப்ஸை ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கான வின்னிங்ஸும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஈஸியாக வந்து வின் பண்ணலாம். ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணாலே போதும் குபேரா ஃபேண்டசி ஆப்பில். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, நல்ல வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ 2K ஃபேண்டசி அப்புறம் பயன்படுத்திக்கோங்க. ஸோ கரெக்டான டெலகிராமை மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், அதேமாதிரி எங்கேயுமே அமௌண்ட்டு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நீங்களே உங்கள் டீமை க்ரியேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வின் பண்ண முடியும். ஸோ ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.